நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேன் கார்டு தொடர்பாக மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் பேன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. வங்கி கணக்கு திறக்க, முதலீடுகள் செய்ய, வருமான வரி தாக்கல் செய்ய மற்றும் KYC அப்டேட், அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிதி மற்றும் வங்கி கடமைகளுக்கான தேவையாக பேன் எண் கேட்கப்படுகிறது. இந்நிலையில் வருமான வரி சட்ட பிரிவின் 160 கீழ் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் பேன் கார்டு வழங்கப்படுகிறது. பேன் கார்டுக்கான விண்ணப்பத்தை 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களின் சார்பில் செய்யலாம். இவர்கள் பெற்றோர் அல்லது கார்டியன்ஸுடைய அனுமதியுடன் தங்கள் அடையாளத்தை உறுதி செய்த பின் பேன் கார்டை பெற முடியும். பேன் கார்டு பெறுவதற்கான செயல்முறைகள் ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் செயல்படுத்தலாம். ஆன்லைன் முறையில் இந்திய வருமான வரி தளத்தில் சென்று நியூ பேன் ஃபார் இந்தியன் சிட்டிசன் அல்லது ஃபார் மைனர் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து பெற்றோர் அல்லது பாதுகாவலர் உரிய விவரங்களை பூர்த்தி செய்வார்கள். தேவையான ஆவணங்களை பதிவேற்றிய பிறகு விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு பேன் கார்டு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் ஆஃப்லைன் முறையில் விண்ணப்பதாரர்கள் நிகடு இணை அலுவலகங்களுக்கு சென்று பேன் கார்டு விண்ணப்பத்தை தபால் மூலம் சமர்ப்பிக்கலாம். இங்கு ஆவணங்களை சரிபார்த்து பேன் கார்டு உருவாக்கப்படுகிறது. மேலும் 18 வயது நிரம்பிய தனிநபர்கள் தங்களுக்கான பேன் கார்டுக்கு நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். பேன் கார்டின் பயன்பாடு அதிகரித்து வருவது, அதில் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கும் காரணமாக இது மேலும் முக்கியமான ஆவணமாக பரவலாக இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். அதாவது பேன் கார்டை ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன் மூலமாகவும் போயிட்டு அப்ளை பண்ணலாம். இந்நிலையில் 18 வயதுக்கு மேற்பட்டவங்க அவங்களே போயிட்டு ஆன்லைன் மூலமாக ஈஸியாக அப்டேட் பண்ணி அவங்களுடைய பேன் கார்டை வாங்கிக்கலாம்.